So in the video நம்ம metric spaceல ரெண்டு problem plus bounded set of metric spaceனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். So first metric space. So metric spaceல problem பாருங்க. If m, d1, m, d2, mn, dn இது எல்லாமே metric spacesனு கொடுத்திருக்காங்க. m1, m2, m3 cross mn வந்து metric spaces with metric d defined by d of x comma y is equal to summation di xi yi, right? Summation di xi, di வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு di, d1, d2 எல்லாமே என்னது மெட்ரிக். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக சம்மேஷன் எடுக்கும்போது அதை எப்படின்னு டினோட் பண்ணுறோம், d of x, yன்னு டினோட் பண்ணுறோம். இதுவும் நம்ம என்னன்னு சொல்லணும், மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸோட கண்டிஷன் 4 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து d of x, y வந்து greater than or equal to 0 இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் d of x, y equal to 0 implies x is equal to y வருதான்னு செக் பண்ணணும். தேர்ட் ஒன் சிமெட்ரிக் கண்டிஷன். ஃபோர்த் ஒன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். d of x, y is equal to summation I equal to 1 to n di xi minus yi, right? நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறது இதுதான். ஸோ di xi minus yi. இதில் இருக்கிற நான் இப்போ தான் சொன்னேன், இதில் இருக்கிற d1, d2, dn எல்லாமே மெட்ரிக். ஸோ d1 of x1, y1 மெட்ரிக் ஸ்பேஸ், d2 of x2, y2 மெட்ரிக், d2, d3 எல்லாமே மெட்ரிக். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் எப்படி இருக்கும், greater than 0 இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இதுவும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், greater than or equal to 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் d of x, y equal to 0 எடுத்துட்டு x is equal to y னு ப்ரூஃப் பண்ணணும். What is d of x, y? Summation I equal to 1 to n di of xi, yi equal to 0. நம்ம இப்போ தான் பார்த்தோம் di of xi, yi வந்து இதில் இருக்கிற எல்லாமே மெட்ரிக். இதில் இருக்கிற ஒவ்வொரு டேமும் greater than 0. அப்போ எல்லாமே என்ன நம்பர், பாசிட்டிவ் நம்பர். எல்லா பாசிட்டிவ் நம்பரையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. இது எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும், இதில் இருக்கிற ஒவ்வொரு டேமும் ஈக்குவல் டு 0 தான். சரியா? 2 + 3 வந்து 0 என்றைக்குமே வராது. பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது எப்போவுமே என்ன வராது, 0 வராது. ஒவ்வொரு நம்பரும் 0வாக இருந்தால் தான் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வரும். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். அதை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வருது. ஸோ அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு டேமும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ di of xi is equal to 0 for all i. நம்ம இப்போ தான் diங்கிறது என்ன ஸ்பேஸ்னு பார்த்தோம், மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ di of xi, yi வந்து ஈக்குவல் டு 0னா என்ன கண்டிஷன், xi is equal to yi. ஸோ xi is equal to என்னன்னு போட்டுட்டேன், yiன்னு போட்டுட்டேன். இப்போ xi is equal to yiன்னா என்ன அர்த்தம், x1 is equal to y1 அர்த்தம், x2 is equal to y2 அர்த்தம். அப்போ x1, x2 etc. up to xn வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், y1, y2 etc. up to yn. ஸோ implies x is equal to y. So second condition over. Symmetric அடுத்தது. So symmetric என்ன, d of x, y is equal to d of y, x னு ப்ரூஃப் பண்ணணும். So d of x, y is equal to ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. நமக்கு கொடுத்துருக்கிற டேம் அகெயின் அதே தான். diங்கிறது என்னது, மெட்ரிக் ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் di வந்து சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ di of yi, xi, yi எப்படி எழுதிக்கலாம், di of yi, xi னு எழுதிக்கலாம். So which is equal to d of x, y. So symmetric condition over. Finally triangle inequality. Triangle inequality என்ன ப்ரூஃப் பண்ணணும், d of x, z is less than or equal to d of x, y plus d of y, z னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் d of x, z எழுதிக்கிறேன். என்னது, சம்மேஷன் I equal to 1 to n di of xi, zi. அகெயின் அதே தான், diங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், di of xi, zi வந்து எப்படி இருக்கும், less than or equal to di of xi, yi plus di of yi, zi. ஸோ அப்போ இந்த டேமை less than or equal to summation di of xi, yi plus di of yi, zi அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இந்த சம்மேஷனை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். this term is nothing but d of x, y and this one is nothing but d of y, z. so d of x, z இங்க less than இருக்கு. so less than or equal to d of x, y plus d of y, z. therefore d is a metric on M. So next problem. In a metric space m, d, prove that modulus of d of x, z minus d of y, z is less than or equal to d of x, y for all x, y, z belongs to m. So இந்த கண்டிஷன் dங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? இது கிட்டத்தட்ட பாருங்க ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் உள்ளது கண்டிஷன் தான். x, y xz, yz. ஸோ கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் உள்ளது தான். ஸோ டிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ்ங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட கேஸை எடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ சின்ஸ் d is a metric, it satisfies triangle inequality. So d of x, z is less than or equal to d of x, y plus d of y, z. நமக்கு இங்கே என்ன வேணும், x, z minus y, z. ஸோ y, z லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ d of x, z minus d of y, z is less than or equal to d of x, y. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். மாடுலஸ் கொண்டு வரணும் அப்படின்னா
ஜென்ரலாகவே mod x வந்து less than or equal to a ன்னு எழுதுறோம் அப்படின்னா minus a less than or equal to x less than or equal to a அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த டேர்ம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன கொண்டு வரணும்? d of x, z minus d of y, z is less than or equal to இங்க minus d of x, y is less than or equal to d of x, y இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா mod x வந்து less than a ன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ mod of this term is less than or equal to. அப்போ நான் இந்த டேர்முக்கு தான் கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, d of x, z minus d of y, z is less than or equal to d of x, y இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த டேர்ம் கொண்டு வரணும். இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஒய்க்கு பதிலாக எக்ஸை மாற்ற போகிறேன். அப்போ இது என்னவா மாறிடும்? d of y, z மைனஸ் ஒய்யை வந்து எக்ஸாக மாற்றணும். அப்போ எக்ஸ், z இங்கே மாற்றணுமா? ஸோ y, x இங்கே கொடுத்துருக்கிறது டிங்கிறது மெட்ரிக். அப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். d of y, x நம்ம என்னென்னே வச்சுக்கலாம், x, yனே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த டேர்ம் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? என்ன டேர்ம் கொண்டு வரணும்? d of x, z மைனஸ் d of y, z கொண்டு வரணும். நமக்கு இங்கே இருக்கிறது y, z மைனஸ் x, z. ஸோ இதிலிருந்து ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன மாறிடும்? இது d of x, z மைனஸ் d of y, z is less than or equal to this term. இனி இந்த ஹோல் டேர்மையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறதுனால லெஸ் தென் சைன் கிரேட்டர் தென் சைனாக சேஞ்ச் ஆயிரும். மைனஸ் d of x, y. இனி இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. 1 and 2 கம்பைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் d of x, y என்ன சைன் இருக்கு? less than or equal to this term. இந்த டேர்ம் ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 படி less than or equal to என்னன்னு தெரியும்? x, y. ஸோ d of x, y. இப்போ தான் சொன்னேன் minus a less than or equal to x less than or equal to a ன்னு ஒரு டேர்ம் கிடைச்சதுன்னா mod x is less than a ன்னு எழுதலாம். ஸோ இங்கே minus d of x, y less than this term which is less than or equal to d of x, y ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? modulus of d of x, z minus d of y, z is less than or equal to d of x, y. So this is the thing we need to prove. Hence the result is over. So next concept, bounded set in a metric space. Already bounded அப்படிங்கிறது நம்ம real analysis 1லேயே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து metric spaceல bounded என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம sequence and seriesல bounded set அப்படின்னா என்ன சொல்லுவோம்? some sequence எடுத்துட்டு modulus of a வந்து less than or equal to k அப்படின்னு சொல்லுவோம். இங்கே metric spaceல வந்து எப்போவுமே எதை பார்ப்போம்? ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள distance பார்ப்போம். அப்போது d of x, y ரைட், இங்கே சீக்வன்ஸ் இருக்கிறதுனால an, இங்கே மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ இதில் வந்து இருக்கிற பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸை வச்சு பேசுவோம். ஸோ d of x, y வந்து எப்படி இருக்கணும்? less than or equal to k இருக்கணும். நீ அந்த ஏங்கிற ஒரு செட்டை நம்ம பவுண்டட் செட்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த செட்டில் நீ எந்த பாயிண்ட் எடுத்து அது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அது எப்படி இருக்கணும்? less than or equal to k இருக்கணும். ஸோ mங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், ஏங்கிறது ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன், mல வந்து ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? m அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், இதில் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இந்த செட்டை நான் எப்போ பவுண்டட்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த செட்டில் இருக்கிற எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது எப்படி இருக்கணும்? less than or equal to ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வேல்யூவை நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ d of x, y வந்து எப்படி இருக்கணும்? less than or equal to கேன்னு இருக்கணும். for all x, y அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஏங்கிற செட்டை வந்து நம்ம என்ன செட்னு சொல்கிறோம்? பவுண்டட் செட் இன் a மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், any finite subset A of a metric space m, d is bounded. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நீ என்ன செட் எடுத்தாலும் அது என்னன்னு சொல்லணும்? ஃபைனைட் செட். என்ன ஃபைனைட் செட் எடுத்தாலும் அது வந்து என்னன்னு சொல்லணும்? பவுண்டட்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ ஏங்கிறது ஃபைனைட் சப்செட்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து ஏதோ ஒரு சப்செட் தான். அப்போ எம்டி செட்டாகவும் இருக்கலாம், நான் எம்டி செட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி செட் எடுத்துக்கிறேன். எம்டி செட். ஸோ எப்போவுமே எம்டி செட் வந்து என்னது தான்? பவுண்டட் தான். ஓகேவா? ஸோ கிளியர்லி இது வந்து பவுண்டட். அது முடிஞ்சுது. இப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு எம்டினா ஏல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? இப்போ ஏல வந்து சம் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 இந்த ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ், இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ d of 1, 2 d of 1, 3 d of 2, 4 இப்படி எல்லா பாயிண்ட்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கிறேன்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அதை இந்த மாதிரி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். d of x, y x, y belongs to a is a finite set of real numbers. ஓகேவா? இந்த ஏன்னு ஒரு செட் எடுத்துட்டு அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஒரு ரியல் நம்பராக எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம 1 to 5 எடுத்தோம் இல்லையா? இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு 1 2 3
ஒரு ஃபைனைட் செட் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? 1, 2 D(1, 3) அண்ட் D(2, 3)ன்னு யூஷுவல் மெட்ரிக் எடுத்துக்கலாம். D(1, 2)னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். இதோட வேல்யூ என்ன? 1, இதோட வேல்யூ என்ன? 2, இதோட வேல்யூ என்ன? 1, 1, 2, 1 இருக்குது. அப்போ இதுக்கு இந்த மாதிரி செட்டு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்ன வேல்யூ கிடைக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் வேல்யூவை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? K is equal to maximum of D(x, y). ஸோ மேக்ஸிமம் வேல்யூ Kன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 2. அப்போ இந்த செட்டில் இந்த செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது அது கண்டிப்பாக எதை விட சின்னதாக தான் இருக்கும்? 2ஓட சின்னதாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த செட்டில் எடுக்கிற D(x, y) எல்லாமே கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். அதை நான் Kன்னு எடுத்துக்கிறேன். ஸோ D(x, y) லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு K. Therefore this A is a bounded set. So next example, closed interval 0, 1 is a bounded subset of R with usual metric. Usual metric na நமக்கு தெரியும் mod x minus y ன்னு எழுதுவோம். D(x, y) is equal to mod x minus y. இதான் usual metric. இங்கே ஆரில் வந்து நான் ஒரு பவுண்டட் செட் இப்போ ஏங்கிறது நான் என்னோட பவுண்டட் செட். ஓகேவா? இதுதான் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா பவுண்டட்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்? இதில் எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் D(x, y) வந்து என்னவா இருக்குன்னு சொல்லணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு K-ஆ இருக்குன்னு சொல்லணும். இங்கே பார்த்த உடனே சொல்லிடலாம் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. கரெக்டாக? க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 யூஷுவல் மெட்ரிக். அப்போ இந்த செட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் அது வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? எதை விட சின்னதாக இருக்கும்னு பார்க்கணும். அப்போ நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த செட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எண்ட் பாயிண்ட் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 0, 1 இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன கிடைக்கும்? 0, -1 which is nothing but என்னது? 1 கிடைக்கும். கரெக்டாக? அப்போது எண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது என்ன தான் கிடைக்குது? 1. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வேறு எந்த ரெண்டு பாயிண்ட்டை எடுத்தாலும் அது கண்டிப்பாக எதை விட கம்மியாக தான் இருக்கும்? 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதான் D(x, y) வந்து எதை விட கம்மியாக இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ D(x, y) லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு K-ஆ இருந்தது அப்படின்னா அந்த ஏங்கிற செட்டை வந்து என்ன செட்னு சொல்லுவோம்? பவுண்டட் செட்னு சொல்லுவோம். அப்போ ஏல இருக்கிற இந்த செட்டில் இருக்கிற எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது எப்படி தான் இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்கும். அப்போ 0, 1 அப்படிங்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து என்னது? பவுண்டட் செட்டு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 0, இது வந்து என்ன செட் கிடையாது? பவுண்டட் செட் வந்து கிடையாது. ஏன்னா இன்ஃபினிட்டி வேல்யூ போயிட்டே இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் வந்து ஒரு 0, 1 lakh 1 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 lakh. இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் 1 lakh விட கம்மின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் என்ன பாயிண்ட் சொன்னாலும் அதை விட ஜாஸ்தி நீங்கள் வந்து என்ன சொல்லிகிட்டே போகலாம்? பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். ஸோ இதை வந்து இந்த செட்டில் D(x, y) வந்து பர்டிகுலரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு K-ன்னு எந்த வேல்யூவும் ஒரு மேக்ஸிமம் நம்பரால் இதை வந்து என்ன பண்ண முடியாது? கவர் பண்ண முடியாது. அதனால 0, அப்படிங்கிறது அன்பவுண்டட் செட். இன் ஜென்ரல் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபினிட்டியோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ வந்துட்டு அப்படின்னாலே அந்த செட் வந்து என்ன செட்டாக இருக்காது? பவுண்டட் செட்டாக இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், let M, D be a metric space. Define D(1, y) equal to D(x, y) plus 1 plus D(x, y). D1 வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த D1 அப்படிங்கிற மெட்ரிக்கை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கிற செட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்லணும்னா மெட்ரிக் இருக்கு இல்லையா, அதை வந்து பவுண்டட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? M, D1 அப்படிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ப்ராப்ளம் நம்பர் 2 or 3 நினைக்கிறேன். செகண்ட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். D(x, y) by 1 plus D(x, y) அப்படிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் we know that M, D1 is also a metric space அப்படின்னு எழுதிட்டேன். இப்போது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? D(1, y) அப்படிங்கிறது மெட்ரிக் பவுண்டட் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? D(1, x) வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் K ஃபார் ஆல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட்? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே D(x, y) இருக்குன்னா டினாமினேட்டரில் 1 plus D(x, y) இருக்குது. ஸோ சப்போஸ் D(x, y) 2ன்னு வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? 1 plus 2 இருக்கும். ஸோ 2/3. இது வந்து என்ன இருக்கும்? கண்டிப்பாக 0 பாயிண்ட்னு சம்திங் வேல்யூ. இப்போ D(x, y) 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? 1 plus 5, that is 5/6. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்னவாக தான் இருக்கும்? 0 பாயிண்ட்டாக தான் இருக்கும். அப்போது D(x, y) வந்து என்ன வேல்யூ போட்டாலும் D(1, y) வந்து எதை விட கம்மியாக தான் இருக்குது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ஆக தான் இருக்குது. ஸோ D(x, y) வந்து என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ அதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்ன வேல்யூ எடுத்தாலும் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. ஸோ M, D1 அப்படிங்கிறது என்னது? பவுண்டட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன், டயமீட்டர். ரைட்? டயமீட்டர் ஆஃப் A.
let m comma d be a metric space, A வந்து subset of m, then the diameter of A is defined by d of A. d of A னு denote பண்றோம். it is least upper bound of d of x comma y, right? Aங்கிற செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதாவது இருக்கிறதுலே பெரிய வேல்யூ, அதில் இருக்கிற எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதுதான் என்னது டயமீட்டர். ஓகேவா? நம்ம ஜென்ரலாக டயமீட்டர்னா என்ன சொல்லுவோம், சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மேக்ஸிமம் அந்த சென்டரில் வரைகிறது தான் மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கும். இதுதான் நம்ம டயமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே மெட்ரிக் ஸ்பேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்கிற டிஸ்டன்ஸ்லேயே எது பெரிய டிஸ்டன்ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னாலே இருக்கிறதுலே பெரிய நம்பர், அந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டயமீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டயமீட்டர் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேர் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் note, a non-empty set A is a bounded set. இப்போ தான் நம்ம பார்த்தோம் metric spaceல first example, a finite subset of a metric space is bounded. என்ன finite subset எடுத்தாலும் அது bounded. ஓகேவா? ஸோ அப்போ பவுண்டடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், டயமீட்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுவும் எப்படி இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டு. ஸோ ஒரு செட் வந்து பவுண்டட் செட்டாக இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், டயமீட்டரும். அதோட டயமீட்டர் எப்படி இருக்கும், ஃபைனைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், a, b contained in m. mனு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏபின்னு ரெண்டு செட் இருக்குது. ஏ வந்து கண்டெய்ன்ட் இன் பியாக இருந்ததுன்னா டயமீட்டர் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் பியாக இருக்கும். ஓகேவா? எம்ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்குது, பி அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எழுதுகிறேன், ஏ இருக்குதுன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏ வந்து கண்டெய்ன்ட் இன் பி, ரைட்? பிக்குள்ளே ஏ இருக்குது. அப்போ பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் எதோட டயமீட்டர் வந்து பெருசு, ஏயோட டயமீட்டர் பெருசா, பியோட டயமீட்டர் பெருசா, பியோட டயமீட்டர் தான் பெருசு. ஸோ டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் பி, ரைட்? ஸோ ஏ இஸ் a subset of b means diameter of a is less than or equal to diameter of b, right? Next we are going to see some examples for diameter, right? So diameter of any non-empty set in a discrete metric space is 1. discrete metric space எடுத்தோம் அப்படின்னா அதோட diameter வந்து 1 தான் இருக்கும். So discrete metric space ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். d of x comma y is equal to 1 if x not equal to y, 0 if x is equal to y. ஓகேவா? ஏங்கிற ஒரு செட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,100 அப்படின்னு ஒரு செட், ஓப்பன் இன்டர்வல் 1,100ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு இப்போ நான் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். எதில், டிஸ்கிரேட் மெட்ரிக்கில். யூஷுவல் மெட்ரிக்னா இதோட டயமீட்டர் என்னன்னு சொல்லிடலாம், மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் மேக்ஸிமமாக டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது என்ன தான் கிடைக்கும், 99 கிடைக்கும். அப்போ டயமீட்டர் 99ன்னு சொல்லிடலாம். இப்போது நம்ம வந்து டிஸ்கிரேட் மெட்ரிக்கில் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1, சேம் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா 0. இப்போ d ஆஃப் 2,10 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் என்ன பாயிண்ட், டிஃப்ரெண்ட் பாயிண்ட். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 1. இப்போ d ஆஃப் 2,2 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சேம் பாயிண்ட். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 0. ஓகேவா? அப்போது டிஸ்கிரீட் மெட்ரிக்கில் நீ எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும், இப்போ 12க்கும் 100க்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது தான், 1. அதுலேயே நம்ம எதை சூஸ் பண்ணணும், லீஸ்ட் அப்பர் பவுண்டு. ஓகேவா? டயமீட்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ இங்கே வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒன்று டிஸ்டன்ஸ் 1 இருக்கும், இல்லாட்டி 0 இருக்கும். அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னது, 1. மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது, 1. அப்போ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் டயமீட்டர் வந்து கண்டிப்பாக எப்போவுமே என்னவாக தான் இருக்கும், 1 தான் இருக்கும். என்ன செட் எடுத்தாலும் அதோட டயமீட்டர் வந்து என்னது, 1 இன் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். செகண்ட் ஒன், இனி எனி மெட்ரிக் ஸ்பேஸ் டயமீட்டர் ஆஃப் எம்டி செட்டுக்கு டயமீட்டரே கண்டுபிடிக்கும். அதில் ஒன்றுமே இல்லை, அப்புறம் அதுக்கு எப்படி டயமீட்டர் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதை வந்து எப்போவுமே என்னன்னு சொல்லுவாங்க, -∞ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அடுத்தது இன்டர்வல். எந்த இன்டர்வல் எடுத்தாலும் சரி, 0,1ன்னா அதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, 1. இதுதான் இதோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு, கரெக்டாக? அப்போ டயமீட்டர் வந்து 1. அடுத்தது 50,100 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா பாயிண்ட்டுக்கும் நீ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதில் மேக்ஸிமம் வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 100 - 50 என்னது, 50. இதுதான் என்னது, மேக்ஸிமம். ஸோ டயமீட்டர் ஆஃப் எனி இன்டர்வல் வந்து இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த இன்டர்வல். டயமீட்டர் ஆஃப் எனி இன்டர்வல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லென்த் ஆஃப் த இன்டர்வல்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ -3,5 அப்படின்னா இதுக்கு டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் லென்த் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 5 - 3 இன்டர்வலோட லென்த் வந்து இஸ் நத்திங் பட் b - a. ஓகேவா? அப்போ இங்கே 5 + 3 which is equal to 8.
ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். டயமீட்டர் ஆஃப் ஏங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அதோட டயமீட்டர் 1 இருக்கும். எம்டி செட்டாக இருந்ததுன்னா அதோட டயமீட்டர் இன்ஃபினிட்டியாக இருக்கும். எந்த ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்தாலும் அதோட டயமீட்டர் வந்து அதுக்கு வந்து ஜஸ்ட் லென்த் கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா போதும். பி மைனஸ் ஏ. அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 அதோட டயமீட்டர் 1 மைனஸ் 0. ஸோ 1. டயமீட்டர் ஆஃப் -3,5 அப்படின்னா b minus a. ஸோ 5 இங்கே -3 இருக்குது. ஸோ +3 ஆயிரும். 5 + 3 which is equal to 8. ஓகேவா? இப்போ பவுண்டட் செட்டுக்கு இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். L2 அப்படிங்கிற ஒரு செட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம மெட்ரிக் ஸ்பேஸில் L2 பார்த்துருக்கோம். நீங்கள் திருப்பி ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ E1 அப்படிங்கிறது 1 0 0 அப்படின்னு ஒரு செட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். E2ங்கிற எலமெண்ட் வந்து L2ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறேன். E1 E2 E3 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். E1னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்கும். E2னா செகண்ட் எலமெண்ட் 1 இருக்கும், மற்ற எலமெண்ட்லாம் 0 இருக்கும். தேர்ட் E3னா தேர்ட் எலமெண்ட். E4னா ஃபோர்த் எலமெண்ட் மட்டும் 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்கும். இது எல்லாத்தையும் நான் ஒரு செட்டாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் L2ல இருக்கும். ஸோ இந்த ஏங்கிறது வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன். E1 E2 எக்ஸெட்ரா அப் டு En இந்த மாதிரி ஒரு சப்செட் எடுத்துக்கிறேன். L2ல வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி n டிபிள்ஸ் எல்லாமே இந்த L2ல இருக்கும். அதில் இந்த மாதிரி 1 வச்சிருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் நான் ஒரு செட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னு இந்த ஏங்கிற செட்டை நான் என்னன்னு சொல்ல போகிறேன். நான் பவுண்டட் அப்படின்னு சொல்ல போகிறேன். பவுண்டட் அப்படின்னா என்னன்னு சொல்லணும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எந்த ரெண்டு இதுக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் எடுத்து இது 2 எலமெண்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆக்சுவலாக E1 மைனஸ் E2, அதாவது டி ஆஃப் E1 மைனஸ் E2னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். எப்படி ரெண்டு இப்போ உங்களுக்கே தெரியும். x1 மைனஸ் y1 x1 கமா y1 x2 கமா y2 இந்த ரெண்டுக்கும் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்? நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டி ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெர்டிசஸ் வந்து இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்து n வெர்டிசஸ் இருக்குது. அப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டி ஆஃப் E1 கமா E2 அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 0 0 சாரி டி ஆஃப் 1 0 எக்ஸெட்ரா அப் டு 0 கமா 0 1 எக்ஸெட்ரா அப் டு 0. நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ப்ளஸ் y1 மைனஸ் y2 ப்ளஸ் y3 z1 மைனஸ் z2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் 2 டேர்மே பண்ணும்போது 1 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த 2 டேர்ம்னா 0 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த 2 டேர்ம்னா மற்றது எல்லாமே இனி 0 தான். அப்போ எல்லாமே 0 0 0ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 ப்ளஸ் 1 கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ரைட்? ஸோ அதனால தான் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 போட்டிருக்கேன். n வந்து நாட் ஈக்குவல் டு m. அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் நம்பர் எடுத்திருக்கேன். E1 E2ன்னு 2 டிஃப்ரெண்ட் நம்பர் எழுதிருக்கும் போது எனக்கு ரூட் 2 கிடைக்குது. இது சேம் நம்பர் E1 E2 கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. E1 E1 கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 0 0 கமா 1 0 0 0. இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மொதல் 2 டேர்மையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 1 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 விச் இஸ் 0. அப்போது சஃபிக்ஸ் சேமாக இருந்ததுன்னா EN EM ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா 0, மற்றது ரூட் 2. இப்போ ரெண்டே கேஸ் தான். டிஸ்டன்ஸ் வந்து எந்த ரெண்டு எலமெண்ட் நீங்கள் எடுத்து சப்ராக்ட் பண்ணாலும் ஒன்று ரூட் 2 கிடைக்கும், இல்லாட்டி 0 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டில் எது மேக்ஸிமம்? ரூட் 2 தான். அப்போ டி ஆஃப் EN கமா EM வந்து எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரூட் 2 இருக்கும். அதனால இந்த செட் வந்து என்ன செட்? பவுண்டட் செட். இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து பவுண்டட் செட். ஏன்னா டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம லாஸ்ட்டாக இப்போ தான் பார்த்தோம். ஒன்று டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 1 இருக்கும், இல்லாட்டினா என்னவா இருக்கும்? 0 இருக்கும். அப்போது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் நீ எந்த செட் எடுத்தாலும் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல வந்து எப்படி தான் இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அதனால அது வந்து என்ன செட்? பவுண்டட் செட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 0, இன்ஃபினிட்டி வந்து என்ன செட் கிடையாது? பவுண்டட் செட் கிடையாது. எதில்? யூஷுவல் மெட்ரிக்ல. ஆனால் டிஸ்கிரீட் மெட்ரிக் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஏன்னா சேம் பாயிண்டாக இருந்தால் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து ஒன்று 1 இருக்கும். எப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ஒன்று 0 இருக்கும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி 0க்கும் இன்ஃபினிட்டிக்குமே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட். அப்போ அதோட ஆன்சர் வந்து என்னது? 1. டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 1. அதனால டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் 0, இன்ஃபினிட்டி வந்து என்ன செட்டு? பவுண்டட் செட்டு. அதே இது யூஷுவல் மெட்ரிக்கில் என்ன கிடையாது? 0, இன்ஃபினிட்டி வந்து என்னவா இருக்காது? பவுண்டடாக இருக்காது. ஓகேவா?